வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளர ராகு, கும்பராசியை பார்க்கக்கூடிய சூரியன், கும்பராசியை பார்க்கக்கூடிய குரு, இப்படி ராசியை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க. திங்க் பிக் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி வச்சாச்சு. இப்போ மைண்ட் செட் எப்படி இருக்குது, எதை செய்யணுங்கிறத தெளிவாக்கி விட்டார். இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியிலே இருக்கிறார். குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்துக்குரியவர். மூன்றாம் இடத்து முயற்சி ஸ்தானத்து அதிபதியான செவ்வாயால் பார்க்கப்படுகிறார். அப்படி செவ்வாயால் பார்க்கப்படுவதனால இங்கேயும் குடும்பத்தில் எது தேவை எது தேவையில்லைன்ற பைஃபர்கேஷன்ஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் அழகாக தெளிவுபடுத்தி கொள்ளலாம். மூன்றாம் இடமான மேஷராசியையும் இந்த செவ்வாய் பார்ப்பதனாலே, தன்னுடைய இடமான 8ஆம் இடத்திலிருந்து பார்ப்பதனாலேயும் எதிர்பாராத வரவுகளை எண்ணி எண்ணி மனதிலே ஓட்டக்கூடிய விஷயங்கள் வரும். எதிர்பாராமல் சில உதவிகள் வந்து சேரும். அந்த உதவியினாலே சில மாற்றங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம். தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்களும் பொருள் வரவுக்கான வாய்ப்புகளும் சுக்கிர பகவானும் புத பகவானும் தந்து விடுவதனாலே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டட் மேட்டரில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா மற்றபடி சுமூகமாக இருக்கக்கூடிய மாதம்னே இந்த மாதத்தை வைத்துக்கொள்ளலாம். லாபத்தை அனைத்து விதத்திலும் கரெக்டாக பிடிச்சி கொண்டு போயிடும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா குருவும் சனியும் செவ்வாயும் லாபஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பதனாலே எப்படி பார்த்தாலும் வேலைக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு உண்டு என்பதனாலே திருப்திகரமான மாதமாக இந்த மாதம் அமையும். இந்த மாதத்திலே கூடுதலாக விநாயகர் சதுர்த்தி தடைகளை விலக்கிவிடும் விக்ன விநாயகரை வணங்குவதனால் உங்கள் வாழ்க்கையிலே மென்மேலும் வளங்களும் நலங்களும் என்றும் பெருகி நிற்கும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.